அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. குடல் இறக்கம், குடல் இறங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க. குடல் இறக்கம் வராமல் இருக்கணும்னா பெண்கள், ஆண்கள் அண்ணாக்கயிறு கட்ட வேண்டும். அண்ணாக்கயிறு கட்டுவதன் முக்கியத்துவமே இதான், குடல் இறக்கம் வராமல் இருக்கிறது தான். குடல் இறக்கம் வந்துருச்சுன்னா அதை எப்படி குணப்படுத்துறதுன்னா, ஆமணக்கு விதை. ஆமணக்கு விதையை பொடியாக்கி பால் கலந்து காலை மாலை இருவேளையும் குடிச்சின்னு வந்தீங்கன்னா குடல் இறக்கம் சரியாகிவிடும். அதே போல் கண்டங்கத்திரி இலைச்சாறு எடுத்து மிளகு கூட சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னாலும் குடல் இறக்கம் சரியாகிவிடும். அப்படி இல்லைன்னா புகையிலை தட்டு புகையிலை சொல்லுவாங்க. அந்த புகையிலை அனலில் காட்டி அந்த புகையை முகர்ந்துன்னு வந்தீங்கன்னா சீக்கிரம் குடல் இறக்கம் சரியாகிவிடும். அதே போல் நமக்கு குரல் கரகரப்பாக இருக்கும், தொண்டை கொஞ்சம் அடைப்பாக இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணணும், ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டு குடிச்சின்னு வந்தீங்கன்னா குரல் கரகரப்பு நீங்கி குரல் நல்லா வளம் தரும். அதே போல் ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் 1 ஸ்பூன் நெல்லிக்காய் பவுட்ரு போட்டு குடிச்சின்னு வந்தாலும் குரல் வளம் நன்றாக இருக்கும். அதே போல் எலும்பு முறிவு ஏற்பட்டவங்களுக்கு எலும்பு சீக்கிரம் போடணுன்னா மருதம்பட்டை ஒரு டம்ளர் தண்ணியில் சுட தண்ணியில் மருதம்பட்டை 1 ஸ்பூன் போட்டு குடிச்சின்னு வாங்க, எலும்பு சீக்கிரம் கூடிவிடும். அதே போல் கருவேலம் பழத்தை நேரில் உலர்த்தி பொடியாக்கி அதை தேன் கலந்து சாப்பிட்டு வந்தாலும் எலும்பு சீக்கிரம் கூடிவிடும், கை கால் வலியும் நன்றாக இருக்கும். அதே போல் பற்று போட்டோன்னா அரசம்பட்டை ஆலம்பட்டை ரெண்டையும் அரைச்சி பற்று போட்டிங்கன்னா சீக்கிரம் குணமாகிவிடும். அதே போல் நம்ம பிரண்டை துளிர் எடுத்துங்க, முட்டையின் வெள்ளைக்கரு எடுத்துங்க, காட்டு மஞ்சள் எடுத்துங்க. கூட காட்டு மஞ்சளோட நம்ம உளுந்து 4 போட்டு அரைச்சி பற்று போட்டிங்கன்னா எலும்பு சீக்கிரம் கூடிவிடும். அப்படின்னா உளுந்தினுடைய வேர் அரைச்சி பற்று போட்டிங்கனாலும் சீக்கிரம் எலும்பு கூடிவிடும். அதே போல் பெண்கள் வளைகாப்பு செய்கிறாங்க. வளைகாப்பு ஏன் செய்கிறாங்கன்னு தெரியாது. வளையல் ஏன் அதிகமாக அணியிறாங்க கையிலன்னு தெரியுங்களா? வெள்ளை அணுக்கள் அதிகமாகும். வெள்ளை அணுக்கள் அதிகமாகி குழந்தைக்கு நல்ல சுகப்பிரசவம் ஆகிறதுக்காக நம்ம வளைகாப்பு செய்கிறாங்க. வளையல் அதிகமாக போடுறது அதுக்கு தான். அதே போல் நம்ம சுகர் பேஷண்ட்டு, சர்க்கரை வியாதிக்கிறவங்க கை கால் எரிச்சல், கால் வலி, கால் மறுத்து போகிறது, ரொம்ப டயர்டாகுது, ஏஞ்சி நடக்க முடியல, செப்பல் இல்லாமல் நடக்க முடியல கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் என்ன பண்ணணும், ஒரு இளநியை எடுத்துக்கணும், கண் திறந்துட்டு அதில் தேட்டங்கொட்டை பவுடர் 1 ஸ்பூன் போட்டு மூடி வச்சிடணும். நைட்டு 8 மணிக்கு போகிறீங்கன்னா ஓவர் நைட் 12 மணி நேரம் கழிச்சு காலையில் 8 மணிக்கெலாம் அதை பல் வலிக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றில் சுகர் பேஷண்ட் குடித்தாங்கன்னா அந்த கை கால் வலிலாம் இருக்காது, கால் எரிச்சல் இருக்காது, கால் பாதம் மறுத்து போகிறதுலாம் இல்லாமல் இருக்கும். அதே போல் இந்த தேட்டங்கொட்டை பவுடரை குடிச்சின்னு வந்தாங்கன்னா லேடிஸுங்க குடிச்சின்னு வெள்ளைப்படுறவங்க வெள்ளை சரியாகிவிடும். தேட்டங்கொட்டை பவுட்ரு இல்லை லேகியமாக விற்கிது, அதை வெள்ளைப்படுறவங்க வெள்ளைப்படுறவங்க அதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா வெள்ளைப்படுறது சீக்கிரம் நின்றுவிடும். அதே போல் சுகர் பேஷண்ட் கருவேப்பிலை ஜூஸ் அடிக்கடி குடிச்சின்னு கண்ட்ரோலில் வரும். அதே மாதிரி பாலக்கீரை அடிக்கடி கடைஞ்சி சாப்பிட்னு வந்தாங்க, சர்க்கரை வியாதி சீக்கிரம் குணமாக கண்ட்ரோலாக இருக்கும். கொடுக்காப்புளி காய் சாப்பிட்னு வந்தாலும் சர்க்கரை வியாதி கண்ட்ரோலாக வரும். வெண்டைக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்துனுவாங்க. அதே போல் வெந்தயம் அடிக்கடி காலையில் ஊற வச்சு நைட்டு ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிங்க, சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.